பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள். பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி பட்டியல் வெளியீட பைந்தமிழ் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். தொல்காப்பியம், திவாகர நிகண்டு தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட 400 பல்லு இலக்கியங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அந்த காலத்துல உழவு தொழில் செய்ததாக செய்திகள் இருக்கு. மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது. அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இருந்தவர்கள்தான் இன்னைக்கு இந்த பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள். குடும்பர், காலாடி, பன்னாடி, பள்ளர், தேவேந்திர குலத்தார், கடையர் என்ற 6 பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வழங்கிடவும் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றவும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது. ஜான் ஹென்றி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி ICS இந்தியன் சிவில் சர்வீஸ்ங்கிற பொறுப்புல 1931 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு. அதுல தேவேந்திர குல வேளாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக BC என்கின்ற வரையறைக்குள்ளதான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகாக 1936 ஜூன் 6 ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணை வெளியீட்டுக்கு பிறகுதான் இந்த சமூக மக்கள் பட்டியல் இதுல கொண்டு வரப்படுறாங்க. அதுவரை BC-யாக இருந்தவர்கள் அதன் பிறகாக SC-யாக ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற பட்டியல்ல கொண்டு வரப்படுறாங்க. அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த பட்டியலில் இருந்து வெளியேறணும்னு சொல்லி போராடி அவர்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க. ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர், ஒரு பெரும் தலைவரை கிடைக்கல இவங்களுக்காக போராடி அந்த பட்டியலில் இருந்து வெளியேறதுக்காக. அதனால் அந்த இடத்துல இவர்கள் அந்த வாய்ப்பை தவற விடுறாங்க. இவர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல 18 பேர் தேவேந்திர குல வேளாளர்கள். இன்னைக்கும் மதுரையில நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவுல அனுப்பநாடி குடும்பருக்கு தான் முதல் மரியாதை. இன்னைக்கும் மதுரையில நடக்கிற நாட்டு நடவு திருவிழாவுல வயலுக்குள்ள பல்லர் சமூகம் தான் முதலாக வர வேண்டும். எங்க ஊர்ல கோவை பட்டீஸ்வரர் கோயில், பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல வருடா வருடம் நடக்கின்ற நாட்டு நடவு நிகழ்வுல சிவபெருமான் பாண்டியன் பல்லராக வேடமணிந்து வந்து நடவு செய்யறதுல பல்லர் சமூகத்திற்கு தான் முதல் மரியாதை. திருப்பரங்குன்றத்துல முருகன் மறுவீடு வருவதே பல்லர் சமூகத்தை சார்ந்த மடத்துக்கு தான். பழனியிலே முருகனும் தெய்வானையும் மறுவீடு வருவதும் பல்லர் சமூகத்தை சேர்ந்த மடத்துக்கு தான். இப்படி சொல்லிக் கொண்டு போனால் ஒரு நாள் முழுவதும் இவர்களது பெருமைகளை பேசலாம். அவ்வளவு முதன்மைப்படுத்தப்பட்ட சமூகத்தை பட்டியலினத்தில் சேர்த்திருக்கிறது. இது பெரும் கொடுமை, துயரம். பழைய போராட்டங்கள் எல்லாம் போகட்டும், ஆனால் இந்த 60 ஆண்டு காலமாக இந்த மக்கள் நம்பி நம்பி மாறி மாறி வாக்கு செலுத்தி இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் இந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்கல. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் அவர்களை தேடிதான் வாக்கு செலுத்த போறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவர்கள் ஏன் இந்த சமூகத்தை பட்டியலில் இருந்து நீக்க மாட்டேங்கிறாங்க?
அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பட்டியல் இருந்து நீக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை எல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராயணும். ஆராய்ந்து முதலமைச்சருக்கு அவங்க அறிக்கை தாக்கல் செய்வார்கள். முதலமைச்சர் அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பணும். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுல இருக்குது, அமெண்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும், இந்த பட்டியல் வெளியேற்றம் சர்வசாதாரண அசால்ட்டா வெளியேறி போயிரு இந்த பட்டியல்ல இருந்து இந்த சமூக மக்கள். ஆனால் எந்த முதலமைச்சரும் மனசு வைக்கல, நினைக்கவே இல்லை இவர்களை பற்றி. ஏதோ தேர்தல் நேரத்துல செய்யறோம்னு சொல்றாங்க, அதன் பிறகாக அப்படியே போட்டு வச்சிடறாங்க கிடப்புல. அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் இவர்களோட கோரிக்கையை ஏற்று இவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற போவதில்லை. ஏன்னா பாருங்க, இந்த பட்டியல் எஸ்சி எஸ்டி அப்படிங்கறதுல எஸ்சிக்கு 15 விழுக்காடு இருக்குது இடஒதுக்கீடு. நம்ம இடப்பகிர்வுன்றோம், இடஒதுக்கீடு. ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். தேவேந்திர குலவேளாளர் 1 கோடி பேர், நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, தமிழ்நாட்டுல அந்த 1 கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதுல சேர்ப்பீங்க? ஒன்னா பிசில சேர்த்தணும், இல்லைன்னா எம்பிசில சேர்த்தணும். ஃபார்வர்டு கிளாஸ்ல விட முடியாது. அதனால அந்த 1 கோடி பேர்த்தை எடுத்து எதுல சேர்த்தணும் அப்படிங்கிற இடத்துல பெரும் சிக்கல் வரும். அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன? அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு. அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு, கோடார் எவ்வளவு, தேவேந்திர குல வேளாளர் எவ்வளவுன்னு சொல்லி இருக்கிற அனைத்து சாதிகளையும் குடிகளையும் எண்ண வேண்டும். அதுல மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடஒதுக்கீடை, இடப்பங்கீட்டை நாம் சரி செய்யணும். முற்று முழுவதும் இந்த சிஸ்டமே மாற்ற வேண்டும். நம்ம அததான் அண்ணன் சொல்றாரு, 5 பேருக்கு தேவைப்படுகின்ற உணவை 50 பேத்துக்கு அனுப்புனீங்கன்னா எப்படி? 50 பேத்துக்கு தேவைப்படுற உணவை 5 பேத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா 2 சைடுமே அது பிரச்சனை. அதனாலதான் ஒரு மக்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேற்ற மாதிரி இந்த இடப்பகிர்வை செய்யணும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் இந்த திமுக அதை செய்தால் என்னாகும்? நம்ம எல்லாரும் சரி எங்களை எண்ணுங்க எண்ணுங்கன்னு நாம சொல்றோம். ஆனா திமுக என்னச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தட் இசை வேளாளர் குரூப் கல்யாண மண்டபத்திற்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கே மக்கள் தொகை இருக்கிற அந்த இசை வேளாளர் குரூப் என்ன செய்யும்? மக்களுக்கு தெரிஞ்சு போகும். ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அளவுக்கு தான் நீங்க இருந்துகிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த தமிழ் குடியை அடிமைகளாக்கி ஏமாற்றி ஆச்சரியாரத்தில் 6 முறை உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தமிழர் முழித்து விடுவார்கள். இவர்கள் அரசியல் வாழ்க்கை அறவே நொறுகி போய்விடும் என்ற காரணத்தினால இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா இதை செய்யாதது வாய்ப்பே இல்லை. அது அப்ப இது எப்ப நடக்கும்? மக்களின் பேராதரவோடு 2026 நாம் தமிழர் ஆட்சி அரியணை ஏறும். அண்ணன் செந்தமிழன் சீமான் முதல்வராக அமர்ந்த பின் இது நிச்சயம் நடக்கும். பட்டியல் வெளியேற்றம் நடக்கும், குடிவாரி கணக்கெடுப்பு நடக்கும், அனைத்து மக்களுக்குமான தீர்வு அப்பதான் கிடைக்கும். நீங்க இந்த இடஒதுக்கீட நிறைய பேருக்கு இந்த இடஒதுக்கீடு எதுக்கு, எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கறதே புரியல. அதை மட்டும் சொல்லி இங்க முடிக்கிற 100 விழுக்காடு ஒரு அரசு வேலை வாய்ப்பு. ஒரு பள்ளியில படிக்க போறோம்னா 100 விழுக்காடு இருக்குன்னு, 100 சீட் இருக்கு. அதுல 50 சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க. அதுல 30 விழுக்காடு, அந்த 50 விழுக்காடுலயும் உள்ள ஒதுக்கீடு 30 விழுக்காடு பிசி, அதுல 27 விழுக்காடு பிசி. பிசி முஸ்லிம், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்க்கு 3.5 விழுக்காடு. அதன் பிறகு 20 விழுக்காடு எம்பிசி. அதன் பிறகு 19 விழுக்காடு எஸ்சி எஸ்டிங்கிறாங்க. அதுல 15 விழுக்காடு எஸ்சி, எஸ்டிக்கு 1 விழுக்காடு, 3 விழுக்காடு எஸ்சி அருந்ததியர். அந்த எஸ்சி அருந்ததியர்னு சொல்லக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், அருந்ததிய மக்கள்.
சரிங்களா? 3 விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு. இந்த 15 விழுக்காடு எஸ்சியோட இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, அதுல அருந்ததியருக்கு தான் முன்னுரிமை. இது 1989 கருணாநிதி தான் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரார். அந்த 15லயும் அருந்ததியருக்கு முன்னுரிமை, அந்த 3 விழுக்காடு அருந்ததியருக்கு நேரடியான இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் ஒரு 10 விழுக்காடு இப்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்குன்னு சொல்லி இப்படி இருக்கு இடஒதுக்கீடு. அப்போ இடஒதுக்கீட்டுல கூட ஸ்கேம், அதுல ஒரு ஊழல் பாருங்க. ஏன்னா இந்த அருந்ததியருக்கு 100 இடத்துல 3 சீட்டு ஏற்கனவே 3 வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு. இந்த 15லயும் அவங்க இத்தனை ஆண்டு காலமாக முன்னுரிமையின் பேர்ல இந்த சட்டத்தின் பேர்ல அவங்க அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த 15 விழுக்காடு நம்ம இருக்கோம்ல பட்டியலினம் போட்டு, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பின்னடைவு. நமக்கு கிடைக்க வேலை அவங்களுக்கு போயிரும். அப்படி இந்த கருணாநிதி எண்ணற்ற குளறுபடிகளை செய்து வச்சிருக்கிறாரு. என்னோட சொந்த சமூகம் உப்புளியர் என்கின்ற தமிழ்குடி சமூகம், 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய உப்புளியர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது, ஆந்திரா பிரிக்கும் போது சென்னையில உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு 5000 பேர் தான் இருந்திருக்கான். அப்போ பூர்வகுடியான என் உப்புளியர் சமூகத்தில் 5000 பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா, இல்ல அந்த 5000 பேர் இருக்கிற உப்பாராவில் கொண்டு போய் எங்க உப்புளியரை சேர்த்தி அப்படியே தமிழர்களை தெலுங்கு சாதிகளாக மாற்றி வைத்திருக்கிறார். இதை நம்ம நுண்ணிப்பா நுணுக்கமா கவனிச்சாகணும். இதே தமிழ் குடியான குயவர் குடியை இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சாதி சான்றிதழ் குலாலா என்கின்ற தெலுங்கு பெயரில் தான் கொடுக்கப்படுது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார். எங்கெல்லாம் கருணாநிதி இருந்தாரோ அங்கெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் கேப் மாதிரித்தனம் இருக்கும். இத்தனை விவரங்களை, இவ்வளவு புள்ளி விவரங்களை இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கே, யாராவது இப்படி பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் பிரிச்சு மேய்ச்சு புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு அரசியல் தலைவர் இந்த தமிழ்நாட்டிலே தன் பிள்ளைகளை ஒழுக்கமுடனும் அறிவு சார்ந்த சிந்தனைகளுடன் இந்த புத்தகத்தை படி அந்த புத்தகத்தை படி என்று சொல்லி வளர்த்துவது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே. அதனால் எங்களால் தைரியமா இதை பேச முடியுது. The only political leader who is raising his followers with utmost discipline and super intelligent is அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எனவே உறவுகளே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே. நீங்கள் எந்த ஊர்ல எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியின் விவசாயி இதுவை கொண்டிருக்கிற விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிகு வாக்கை அழகாமல் அதிராமல் போய் போற்றுங்க. உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும். அண்ணன் செந்தமிழன் சீமான் கொண்டு வருவார் என்று சொல்லி 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர். நன்றி. தொடர்ந்து தேனி தேவேந்திர